சென்னை மீம்ஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்போ இந்த விஷயத்தை வந்து ஆக்சுவலாக நான் சொல்லியே ஆகணும். சுயநலவாதிகள் பார்த்துருப்பீங்க. சுயநலவாதிகள்னால் ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாக இருப்போம். என்ன அப்படின்னாச்சா, அவன் வேலையை அவன் மட்டும் பார்த்துக்கிறான்ப்பா அப்படின்னு. ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன். அடுத்து நான் கூப்பிட போகிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுயநலவாதி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் தனக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்காக, எனக்குன்னு வந்து நின்ன, எனக்கு எப்போவுமே கூட இருக்கிறவங்கள நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அடுத்த லெவலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர். சென்னை மீம்ஸினுடைய அடுத்த ப்ரொக்ரெசிவான இன்னும் நிறையா பல விஷயங்களை பண்ண போகிற டைரக்டர் CEO ஆஃப் சென்னை மீம்ஸ் மிஸ்டர் ராம்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இந்த ஈவெண்ட்டுக்காக பேசணும். ரொம்ப நன்றி. வெரி குட் மார்னிங். பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஸோ முக்கியமாக இதுக்கு முதல்ல நாங்கள் தேங்க் பண்ண வேண்டியது வந்து கார்த்திக், அதாவது டைலர் ப்ரோ டீமில் இருக்கக்கூடிய கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஒரு ரீசெண்டான ஒரு அறிமுகம் தான் அவருக்கும் எனக்கும். ஆனால் ஒரு நல்ல நட்பு தொடருது. இந்த விஷயம் இங்கே இவ்வளோ தூரம் அரங்கேறதுக்கு காரணமும் முதல் படி அவர் தான். அதுக்கடுத்து நான் பெருசாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து காதம்பரி அவங்க. ஸோ நாங்கள் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஏன்னா ரொம்ப நாங்களாம் தலைவி அப்படின்னு தான் கூப்பிட்றாள் அவங்க. உண்மையாலுமே அவங்க ஒரு தலைவிக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒருத்தவங்க தான். இது மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம், எப்படி போகிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வாங்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கார் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப நன்றி. அவங்க கூட்டிகிட்டு போன இடம் ஒரு சரியான இடம். அந்த இடம் என்ன அப்படின்னா நான் முதல்வன். நான் முதல்வனுக்குள்ளே போகிறப்போ நாங்கள் பயந்துக்கிட்டே உள்ளே போனோம். என்னடா அது, நம்ம ஒரு மீம் பேஜ் போய் நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் ஈவெண்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே இல்லை மீம் பேஜுக்கு. அதாவது சென்னை மீம்ஸ் ஒரு ஈவெண்ட்டே பண்ணல, ஃபஸ்ட் டைம் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். ஸ்பெஷலாக வந்து அங்கே நேராக நாங்கள் போய் பார்த்ததே வந்து இன்னசென்ட் திவ்யா மேம். அவங்க தான் இதோட மேனேஜிங் டைரக்டர். அவங்க உள்ளே போனோடனே அவங்க சீட்லேருந்து எந்திரிச்சு வந்து எங்களுக்கு ரிசீவ் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து அது உண்மையிலுமே ப்ரௌடான ஒரு மூமெண்ட். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு மீம் பேஜுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியல. அவங்க எந்திரிச்சு வந்து நான் உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து இந்த ப்ரொப்போசல் வச்சோம். இது மாதிரி வென்யூக்காக பார்த்துட்ருக்கோம் மேம், எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே உடனே விபி சாரை கனெக்ட் பண்ணாங்க. அங்கே மேம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் வென்யூ அப்படின்னாங்க. நிம்மதியாக போய் இன்றைக்கி ஆஃபீஸில் போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். கரெக்டாக சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு கால் வந்தது. நாங்கள் SDNB வைஷ்ணவ காலேஜ்லேருந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு வைஷ்ணவி மேம் பேசினாங்க. இது மாதிரி நீங்கள் வென்யூ கேட்டிருந்தீங்களா, அந்த வென்யூ ஒரு நாளைக்கு வேணுமா 2 நாளைக்கு வேணுமா இப்படி தான் கேட்டாங்க. எத்தனை பேர் வருவீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கேட்கவே இல்லை. முதல் நாள் வேணுமா, மறுநாள் வேணுமா, 2 நாள் வேணுமா, இல்லை 1 நாள் போதுமா அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படி படிப்படியாக க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ போகிறப்போ சரி சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிடலாம், இதுக்கு வந்து இது ஒரு சரியான ஒரு ஈவெண்ட். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய மீம் தளங்கள் இல்லை இருக்கக்கூடிய டிஜிட்டல் தளங்கள் எல்லாமே ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்மை தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்பேஸாக மாறிடுச்சு. அதாவது அவங்க ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்பேஸாக மாறிடுச்சு. ஆனால் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, நாங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்பேஸாக இருக்கக்கூடாது, நம்ம அதை தாண்டி ஒரு அடுத்த கட்டம் போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்குறோம். அது ஏதாவது என்னென்னா ஒரு இம்பேக்ட், ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். நாம் ஒரு விஷயத்தை செய்யணும், அந்த செய்கிறதுனால அங்கே பார்க்குறவங்களோ அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கோ ஒரு பயன், அவங்க செல்ஃபாக ஒரு விஷயத்த வந்து எம்பவர் ஆகணும் அப்படின்றத தான் நாங்கள் எடுத்துகிட்டு முயற்சிக்கிறோம். அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சைடு இருக்கவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, இந்த சைடு ஒரு டிஜிட்டல் தளமாக இயங்கக்கூடிய எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அதை தாண்டி இப்போ எங்களுக்கு பெரிய ஹாப்பியான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ IppoPay வந்து இதுக்கு டைட்டில் ஸ்பான்சராக இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் சொன்னோன்னே இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்துட்டு வேறு எதுவுமே பார்க்கல, இதில் இருக்கக்கூடிய இம்பேக்ட் அவங்க பார்த்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த இம்பேக்ட் ஸ்பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வராங்க அப்படின்றப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சோஃபியா மேம். ஸோ மோகன் பிரதர் அவருக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவங்க டீமில் பாலா. இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கப்போ யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஐயா அறிமுகம். யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலான்ற டாபிக் பேசிகிட்டு இருக்க அன்றைக்கி ஐயா எங்கள் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இருக்கார், அவர் வந்து ஹீஸ் 94 years old. நான் அவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன். அது மாதிரி அன்றைக்கி ஐயாவை பார்த்தோன்னே ஒரு பயம், ஒரு கம்பீரம், இந்த வைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, பக்கத்தில் போனாலே வாயு கடகடன்னு உதற ஆரம்பிச்சிருச்சு. பொய் சொல்ல முடியல, உண்மையாக சொல்லிட்டேன் டக்குன்னு. அப்புறம் சொன்னோடனே சரி ஃபோன் பண்ணி கேட்டேன், வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நன்றி ஐயா நீங்கள் வந்ததுக்கு. அண்ட்
முத்தையா திருப்பதி. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு வகையில் எனக்கு அண்ணன் முறையும் வேணும். ஆனால் நான் எப்படி எங்கள் தாத்தா சொன்னேனோ அதே மாதிரி ஓவராலாக இன்ஸ்பயர் ஆகிறதும் பயப்படுறதும் சொல்கிற பேச்சு கேட்குறதுலுமே இன்னொரு ஆள் அவங்க. ஸோ முத்தையா திருப்பதி அவங்களுக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் அதெல்லாம் தாண்டி டெய்லர் ப்ரோ, செல்வகுமார் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட என்ன அப்படின்னா, கை தட்டிடுங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் நாங்கள் மைண்டில் வச்சுருந்தா சரி ஒரு 500 பேர் வருவாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அப்புறமாட்டி அவரோட யூடியூப் சேனல் போய் பார்க்க ஆரம்பித்தோம், அவங்க கமெண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தோம், அவரை பற்றிலாம் வீட்டில் பேச ஆரம்பித்தோம். உண்மையிலுமே பிரதர், அடுத்து நம்ம வந்து அடுத்த ஈவெண்ட் சிங்கப்பூர், அதுக்கு அடுத்த ஈவெண்ட் மலேசியா, அதுக்கு அடுத்த ஈவெண்ட் துபாய் அங்கே பண்ணுறோம். அந்தளவுக்கு குளோபல் லெவலில் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர். அம்மா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா பாதி பேர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மெட்ரோ சிட்டிஸ்லுமே யூடியூப்னா என்னன்னு தெரில, டிஜிட்டல்னா என்னன்னு தெரில, அதில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை அவர் கற்றுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ பேருக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி அதை செய்யறதுக்கு அலோவ் பண்ண அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களுமா. ஸோ எல்லாரும் வந்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக அமைதியாக பொறுமையாக கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றோம். அண்ட் மோரோவர் இவங்க எல்லாரும் டைம் கொடுத்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும். தேங்க்யூ.